எதற்காக குழந்தையை திரும்ப கொண்டு வந்தீர்கள்? தேவகி, நான் கொண்டு வந்திருப்பது நமது குழந்தை அல்ல, நந்தனின் மகள் இவள். நந்தனின் மகனா? தாயே, என் குழந்தை எங்கே தாயே? என் குழந்தை இந்த குழந்தையை ஏன் இங்கு கொண்டு வந்தீர்கள்? கம்சன் இந்த குழந்தையை நம் குழந்தை என்று கொன்று விடுவானே. நாம் அனுபவிக்க வேண்டிய இந்த வேதனை இந்த குழந்தை ஏன் அனுபவிக்க வேண்டும்? நந்தனிடம் நானும் இதைத்தான் கூறினேன் தேவகி. ஆனால் என்ன? நந்தனுக்கு தெரியாது, ஆனால் கம்சனை பற்றி உங்களுக்கு தெரியுமே. நான் எனது காலனின் காலனாவதை யாராலும் தடுக்க முடியாது. நான் அந்த குழந்தையை அழிப்பதற்கு நிச்சயம் செல்வேன். என்னை எந்த இயற்கையாலும் தடுக்க முடியாது, இந்திரனாலும் தடுக்க முடியாது. நான் தான் கூறினேன் அல்லவா, கம்சனை யாராலும் தடுக்க முடியாதென்று. யாராலும் முடியாது. கூறுங்கள் சுவாமி, என்ன நேர்ந்தது? இதுவரை இவ்வாறு நடந்ததே இல்லை. குழந்தை பிறந்ததும் என்னை அறியாமல் என்னுடைய கண்களை மூடிவிட்டேன். ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று விட்டேன். பிறந்தது ஆணா பெண்ணா என்று கூட தெரியவில்லை. கூறுங்கள் சுவாமி, பிறந்தது மகனா இல்லை மகளா? இது அந்த கடவுளின் முடிவு. உங்களது மகன் உயிர் வாழ்ந்தே ஆக வேண்டும். இந்த குழந்தைகளின் பிறப்பின் ரகசியத்தை எவரும் அறியக்கூடாது. யசோதா, நமக்கு நாராயணர் அன்பு மகனை அளித்துள்ளார். யசோதா, உன் மகனை வாங்கிக்கொள். இந்த தந்தை தாய்மைக்கு துரோகம் செய்துவிட்டேன் யசோதா. என்னை நீ மன்னித்து விடு. நாராயணரே, என் மகளை காப்பாற்றுங்கள். நாம் ஏதேனும் செய்ய வேண்டும். கம்சன் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். வந்தால் இவளை கொன்று விடுவான். நான் தான் குழந்தையை கொல்வேன். நான் வர சற்று தாமதமாகிவிட்டது. அதற்குள் கைவிலங்கை கழற்றி விட்டாயா?